மிஸ்டர் லேடிஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் நித்யா, சீனியர் நியூட்ரிஷனிஸ்ட். போஸ்ட் பிரெக்னன்சி வெயிட் லாஸ் அப்படின்றது ஒரு பெரிய பிரச்சனையா இருக்குங்க. இப்போ ஏன் பிரெக்னன்சி டைம்ல நம்ம வெயிட் போடுறோம் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். எல்லாருமே ஒரு மித்ல இருக்கோம். ஓகே, குழந்தை உருவாகுது, இதுமே நம்ம வெயிட் போட போறோம் அப்படின்ற ஒரு மித்துக்கு வந்துடுறோம். ஆக்சுவலா ஏன் நம்ம வெயிட் போடுறோம் அப்படின்றத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். பிரெக்னன்சி டைம்ல நம்ம என்ன மாதிரி வகை ஃபுட்டு எடுத்துக்கிறோம் அப்படின்றது ஒரு மெயின் மேட்டர். எல்லாருமே என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நான் 2 உயிர், எனக்கு இப்போ ஒரு கரு உள்ளார இருக்கு, அப்போ நான் நல்லா சாப்பிடணும். இப்ப கூட இருக்கவங்களும் அப்படிதான், நீ 2 உயிர், நீ 2 உயிர்னு 2 இட்லி சாப்பிட வேண்டிய இடத்துல 4 இட்லியும், 1 கப் ரைஸ் இருக்க வேண்டிய இடத்துல 2 கப் ரைஸும் ஃப்ரீக்வெண்ட். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நடுவில் ஜூஸ் கொடுக்கறது, ஃப்ரூட்ஸ் கொடுக்கறது, ஏதாவது ஒரு தானிய வகைகள்ல சுண்டல் சாப்பிடுன்னு கொடுக்கறது, இந்த மாதிரி ரிப்பீட்டடா ஏதாவது ஒன்று சாப்பிட வச்சுட்டே தான் இருப்பாங்க. கரெக்ட் தான், நீங்க 2 உயிர் நல்லா சாப்பிடணும். ஆனா வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் சொல்றதே என்னன்னா, நீங்க 2 உயிரா இருக்கிற பட்சத்துல புரோட்டீன் தான் டபுளா எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஒவ்வொரு கேஜி ஆஃப் வெயிட்டுக்கும் 1.5 கிராம்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன் டு 2 கிராம்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன் பர் கேஜி நம்ம எடுத்துக்கணும். அதாவது ஒரு 50 கிலோ இருக்கும் அப்படின்னா 100 கிராம் ப்ரோட்டீன், அதாவது 80ல இருந்து 100 கிராம் ப்ரோட்டீன் வரைக்கும் தாராளமா நம்ம எடுத்துக்கலாம். ஆனா நம்ம என்ன பண்றோம், சாப்பாடை தான் டபுளா எடுத்துக்க ஆரம்பிச்சிருக்கோம். அந்த இடத்துல தான் பாத்தீங்கன்னா குழந்தைக்கு வெயிட் இன்க்ரீஸ் ஆகுதோ இல்லையோ, நம்ம வெயிட் நல்லா இன்க்ரீஸ் ஆயிடுது. ஏன் திரும்ப அது குறையாம இருக்குன்றதுக்கு இதுதான் காரணம். ஒருவேளை உங்க குழந்தையால தான் நீங்க வெயிட் இன்க்ரீஸ் ஆகுறீங்கன்னா, குழந்தை வெளியே வந்ததுக்கு அப்புறம் நீங்க திரும்ப நார்மல் வெயிட்டுக்கு வந்துடணும் இல்லையா? ஏன் வர மாட்டேங்கிறோம்? அதுதான் விஷயமே. குழந்தைக்கு நீங்க வெயிட் இன்க்ரீஸ் பண்றது இல்ல, உங்களோட வெயிட்டை நீங்க இன்க்ரீஸ் பண்றதுக்கான உணவு பழக்க வழக்கங்களுக்குள்ளார போறீங்க. ஸோ பல பேர் பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு குறைக்க முடியுது. ஒரு சிலர்லாம் பாத்தீங்கன்னா 5 வருஷம் ஆகியும் 6 வருஷம் ஆகியும் குழந்தை பிறந்து 10 வருஷம் ஆகியுமே வெயிட் லாஸ் ஆக முடியாது மட்டும் கிடையாது, வயிறு தொப்பையும் சேர்ந்து குறையாமலேயே இருக்கு. ஸோ அது என்ன காரணம்ன்றத ஃபர்ஸ்ட் நீங்க கண்டுபிடிக்கணும். அதுக்கு ஒரு பிளட் ரிப்போர்ட் எடுக்கணும். பிளட் ரிப்போர்ட் எடுத்து உங்க பாடியில நீங்க எல்லா வகையிலயுமே கரெக்டா இருக்கீங்களா, கொலஸ்ட்ரால் லெவல், லைக் ஃபேட்டி லிவர் இருக்கா, இல்ல உங்களுக்கு விட்டமின் டெஃபிஷியன்சி இருக்கா, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஃபர்ஸ்ட் அனலைஸ் பண்ணிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் ஃபுட் ஹேபிட்ஸை மாற்றணும். ஒரு நாளைக்கு 2 வேளை சாப்பிடுங்க. இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் அப்படின்னு சொல்லப்படுற அந்த 2 வேளை சாப்பிட்றது எந்த ரேஷியோல நீங்க சாப்பிட முடியுன்றது உங்க லைஃப் ஸ்டைல்ல நீங்க முடிவு பண்ணிட்டு 16:8 ரேஷியோவா இல்ல 12:6 ரேஷியோவா, இந்த மாதிரி நீங்க டிசைட் பண்ணிக்கலாம். அது என்ன ரேஷியோ அப்படின்னா, ஒரு பர்டிகுலர் ஹார்ஸ் நீங்க ஃபாஸ்டிங் இருக்கிற மாதிரியும், பர்டிகுலர் ஹார்ஸ்குள்ளார 2 தடவை சாப்பிட்ற மாதிரியும், அதுதான் அந்த ரேஷியோ. அந்த மாதிரி எடுத்து நீங்க சாப்பிட ஆரம்பிக்கணும். முடிஞ்ச வரைக்கும் கார்போஹைட்ரேட்டை கம்மி பண்ணிட்டு புரோட்டீன் இன்டேக் அதிகப்படுத்தணும், ஃபைபர் இன்டேக் இருக்கணும். ஒவ்வொரு மீல் பிளேட்லயுமே எல்லாத்துக்குமே இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். லைட்டா கார்போஹைட்ரேட் வச்சுக்கிட்டு கொஞ்சம் ப்ரோட்டீன், கொஞ்சம் ஃபைபர் கண்டென்ட், கொஞ்சம் விட்டமின்ஸ் மினரல்ஸ் இருக்கிற மாதிரி வெஜிடபிள்ஸ், பொரியல் வகையில் இந்த மாதிரிலாம் எடுத்துக்கணும். ப்ளஸ் உங்களோட பிளட் ரிப்போர்ட் படி உங்களுக்கு ஏதாவது டெஃபிஷியன்சி இருக்கு அப்படின்னா அந்த டெஃபிஷியன்சியை பர்டிகுலரா இம்ப்ரூவ் பண்ற மாதிரி உங்க ஃபுட்ல நீங்க இன்க்ரீஸ் பண்ணணும் அந்த விஷயத்த. ஃபார் எக்ஸாம்பிள், விட்டமின் B12 கம்மியா இருக்கு அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி என்ன ஃபுட்ல எடுத்துக்கலாம். இதே அயன், அதாவது ஹீமோகுளோபின் கம்மியா இருக்கு அப்படின்னா அயன் கண்டென்ட் எப்படி எடுத்துக்கலாம். வாரம் ஒரு 3 தடவையாவது கீரை வகைகள் எடுத்துக்கணும். அதுல ஒரு தடவையாவது முருங்கைக்கீரை எடுத்துக்கணும். ஒரு நாள் விட்டு ஒரு நாள் முருங்கைக்கீரை சூப், இந்த மாதிரிலாம் எடுத்துக்கிட்டோம்னா அயன் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரி பிளான் பண்ணி உங்க டெஃபிஷியன்சி தகுந்த மாதிரி எடுத்துக்கணும். பட் 2 டைம்ஸ் அதே தான் எடுத்துக்கணும். இந்த மாதிரி எடுத்து பாருங்க. கம்பல்சரி இந்த போஸ்ட் பிரெக்னன்சி வெயிட் அப்படின்றது ரொம்ப அழகா உங்களுக்கு குறைய ஆரம்பிக்கும். இப்ப எல்லாமே ஓகே, இந்த டெஃபிஷியன்சின்ற ஒரு விஷயம் எல்லாமே என்னால இப்படி உணவுல கம்பல்சரி எடுத்துக்க முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம என்னதான் ஒரு பிளட் ரிப்போர்ட் எடுத்து ஆர்வமா பாக்குறோம், இதெல்லாம் நான் சரி பண்ணியே தீருவேன் அப்படின்னு ரொம்ப ஆர்வமா டயட் ஆரம்பிக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு வாரம் மேக்சிமம் ஒரு 2 வாரம் நம்மளால அதே ஃப்ளோல ஃபாலோ பண்ண முடியும். கொஞ்சம் கொஞ்சமா ஏதாவது ஒரு டிஸ்டர்பன்ஸ் வரும், கொஞ்சம் கொஞ்சமா அதை நம்ம எடுத்துக்கிறத நிறுத்த ஆரம்பிச்சிருவோம். விட்டமின் B12 எதுல இருக்கு அப்படின்றத பார்த்து எடுக்க ஆரம்பிச்சாலுமே நம்மளால அது ஃபாலோ பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா தெரியாது. அப்ப என்ன பண்ணணும், ஒரு சில விஷயங்கள் நம்மளால உணவு பழக்க வழக்கங்கள்ல ஃப்ரீக்வெண்டா எடுக்க முடியாத சூழ்நிலையில் தான் டெஃபிஷியன்சிக்கே போறோம். அப்ப அதை ரெகுலரா எடுத்துக்கிறதுக்கு நிறைய வகைகள் இருக்கு. மெடிசன்லயும் எடுத்துக்கலாம், நியூட்ரிஷனல் சப்ளிமெண்ட்ஸ் மூலியமா எடுத்துக்கலாம். எனக்கு கெமிக்கல் ரிலேட்டடா போக விருப்பம் இல்லை அப்படின்னா ஃபுட் சப்ளிமெண்ட்ரியா ஆர்கானிக்கா நிறைய பிராண்ட்ஸ் மார்க்கெட்ல விற்குது. அதுல எது சேஃப்னு நீங்க யாரை சஜஸ்ட் பண்ணி யாரை கன்சல்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, லைக் கைனகாலஜிஸ்டா இருக்கலாம், இல்ல பிசிஷியனா இருக்கலாம், இல்ல உங்களோட டயட்டிஷியனா இருக்கலாம், நியூட்ரிஷனிஸ்டா இருக்கலாம், அவங்க கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு அவங்க ரெக்கமெண்ட் பண்றதை சைட்ல நீங்க எடுத்துக்கும் போது உங்களோட டெஃபிஷியன்சி சேர்த்து இதுல ஓவர் கம் ஆகும். இந்த டெஃபிஷியன்சிலாம் நீங்க அப்படியே விட்டுட்டு வெயிட் லாஸ் பண்றேன் அப்படின்னு சாப்பாடை மட்டும் கம்மி பண்ணி சாப்பிட்றதுனால என்ன நடக்குதுன்னா, அதே டெஃபிஷியன்சியால திரும்ப அதே வெயிட்ல தான் நிற்பீங்க. ஸோ அந்த டெஃபிஷியன்சியை சரி பண்ணிக்கிட்டே நீங்க வெயிட் லாஸ் பண்ணீங்க அப்படின்னா
உங்களுக்கு இருக்க அந்த நியூட்ரிஷனல் கேப்ஸ், உங்க பாடியில தேவைப்படுற நியூட்ரிஷன் எங்கெங்கெல்லாம் கொடுக்க முடியாம இருந்து அந்த கேப்ஸ் எல்லாம் விழுந்திருக்கோ அந்த இடத்த ஃபில் பண்றீங்க சைமல்டேனியஸா. ஸோ திரும்ப அது வெயிட் கெயின் ஆகாம இருக்கிறதுக்கும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். பிளஸ் இதனால வர சைட் எஃபெக்ட்ஸ், அதாவது இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னா விட்டமின் டி ரொம்ப கம்மியா இருக்குன்னா கண்டிப்பா அது ஸ்கின் அஃபெக்ட் பண்ணும், ஹேர் லாஸ் அதிகமா இருக்கும், ஸ்டாமினா இருக்காது. இதே ஹீமோகுளோபின் கம்மியா இருக்குன்னா கண்டிப்பா அயன் கண்டென்ட் எங்கெங்கெல்லாம் நம்ம பாடியில யூட்டிலைஸ் ஆகுதோ அது எல்லாமே சஃபிஷியன்சி இல்லாம போகும்போது டிஃபிஷியன்சில தான் இருக்கும் நம்ம. ஸோ இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் சஃபர் ஆகாம இருக்கணும்னா தேவையான அளவுக்கு நியூட்ரிஷனும் எடுக்கணும், தேவையில்லாததை தவிர்க்கவும் செய்யணும். இப்படி பண்ணி பாருங்க, கண்டிப்பா போஸ்ட் பிரெக்னன்சி வெயிட் லாஸ் உங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லா முடியும். இன்னொன்னு பர்டிகுலரா நான் அப்படியே தாங்க இருக்கேன், அந்த பெல்லி மட்டும் எனக்கு குறையவே மாட்டேங்குது அப்படின்னு கேக்குறீங்க அப்படின்னா அந்த பெல்லிக்கு பின்னாடி ஒரு ஆர்கன் இருக்கு, கஷ்டப்பட்டுட்டு இருக்கு அப்படின்றது நம்ம ரியலைஸ் பண்றதே கிடையாது. அது என்னன்னு பாத்தீங்கன்னா லிவர். ஒருவேளை உங்களுக்கு பாட் பெல்லி இருக்கு அப்படின்னா ஒரு தடவை நீங்க பிளட் ரிப்போர்ட் எடுத்து பாருங்க. LDL லோ டென்சிட்டி லிப்போப்ரோட்டீன் அப்படின்னு ஒரு வேல்யூ இருக்கு. அந்த LDL நீங்க செக் பண்ணி பாருங்க. 100க்கு கம்மியா இருந்ததுன்னா பிரச்சனை இல்லை, 100க்கு மேல இருக்கு அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு ஃபேட்டி லிவர் இருக்குன்னு அர்த்தம். அதுக்கேற்ற ஒரு சில சிம்டம்ஸ்லாம் இருக்கு. என்ன மாதிரி சிம்டம்ஸ் பார்த்தீங்கன்னா, நம்ம பாடியில ஒரு அந்த ஆர்கன் கஷ்டப்படுறத நம்மளால உணர முடியும். கொஞ்சம் சாப்பிட்டாலே டக்குன்னு வயிறு நிரம்புற மாதிரி இருக்கும், ஒரு அசிடிட்டிக் ஃபீல் இருந்துட்டே இருக்கும், கழுத்தை சுற்றி டார்க்கன் ஸ்கின் ஆக ஆரம்பிக்கும், தேவையில்லாத இடத்துல மருலாம் வர ஆரம்பிக்கும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்க ஃபேஸ் பண்றீங்கன்னா உங்களுக்கு ஃபேட்டி லிவர் இருக்குன்னு அர்த்தம். ஸோ அந்த ஃபேட்டி லிவரை சரி பண்றதுக்கு என்ன பண்ணணுன்றதையும் நீங்க டிஸ்கஸ் பண்ணி உங்களோட டயட்டிஷியனோ நியூட்ரிஷனிஸ்டோ கேட்டு அதை சரி பண்ணீங்கன்னா சைமல்டேனியஸ்லி உங்களோட பாட் பெல்லியும் கண்டிப்பா குறையும். சின்ன சின்ன எக்ஸசைஸ், லைட்டா வார்ம் அப் எக்ஸசைஸ் மாதிரி மார்னிங் எழுந்த உடனே ஒரு 10 to 20 minutes நீங்க பண்ணீங்க அப்படின்னா உங்க டயட்டோட சேர்த்து அது அழகா உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி ஃபுல்லா ஃபேட்டான ஒரு உங்க ஸ்டமக் வந்து பார்க்க முடியும் உங்களால. ஓகே இந்த மாதிரி சிம்டம்ஸ்லாம் எனக்கு இருக்கு, ஃபேட்டி லிவரும் இருக்கு, LDL வேல்யூவும் அதிகமா இருக்கு, என்னதான் பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் விஷயம், ஒரு சிலர்லாம் இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு சில தவறுகள் செய்யறாங்க, அதை முதல் செய்யாம இருக்கணும். என்ன தவறுகள் செய்யறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, பூண்டு நம்ம உணவுலயே ஒரு நல்ல ஒரு மருத்துவம் வந்து இந்த ஃபேட்டி லிவர் இருக்கிறவங்களுக்கு பாத்தீங்கன்னா பூண்டு வந்து ஹெல்ப் பண்ணுன்றத அவேர்னஸ் இப்ப நிறைய பேர் கிடைச்சிருச்சு. அதை வச்சு என்ன பண்றாங்கன்னா போற போக்குல அப்படியே ஒரு பச்சை பூண்டு எடுத்து வாயில போட்டுட்டு போயிடுறாங்க. ஸோ இந்த இடத்துல என்ன நடக்கும் நம்ம பாடியிலன்னு பாத்தீங்கன்னா, பூண்டு ஆக்சுவலா அலிசின் ஒரு ஆசிட் இருக்கு பூண்டுல. அந்த ஆசிட் தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம லிவர் மேல இருக்க கொழுப்பை கரைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. அதனால அந்த பூண்டை வந்து நம்ம போட்டு சாப்பிட்டா நம்மளுக்கு வந்து அந்த ஆசிட் கரைஞ்சிரும் அப்படின்ற நம்பிக்கையில எல்லாருமே எடுக்கிறாங்க. பட் ஒரு புரியாத ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, பூண்டுல அந்த ஒரு ஆசிட் மட்டும்தான் இருக்கும்னு நினைக்கிறீங்களா? கிட்டத்தட்ட 9 ஆசிட்ஸ் இருக்கு. அந்த 9 ஆசிட்ல ஒரே ஒரு ஆசிட் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லிட்டு அந்த 9 ஆசிடையுமே நம்ம முழுங்கணும் அப்படின்னா என்ன நடக்கும்? அதனாலதான் இந்த நெஞ்செரிச்சல், புளிச்சயாப்பம் இதெல்லாம் அதிகமா வர்றது. அதனாலதான் இந்த ஃபேட்டி லிவர் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் அசிடிட்டிக் ஃபீல் அதிகமா இருக்கிறது. ஸோ அந்த மாதிரி சூழ்நிலையில அந்த அலிசின்ற ஆசிடை மட்டும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி நிறைய ஃபுட் சப்ளிமெண்டரி மார்க்கெட்ல வைக்குது. அதை எடுத்துக்கும் போது உங்களுக்கு ஈஸியா இந்த ஃபேட்டி லிவர்ல இருந்து நம்ம வெளியே வர முடியும். உணவே மருந்து தான், ஆனா அந்த உணவை ஒரு வகையில நம்மளால உணவு மூலியமாவே எடுத்துக்க முடியலன்னா அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி ஃபெர்மென்ட் பண்ணி விற்கிற அந்த மாதிரி விஷயங்களை எடுத்துக்கிறது மூலியமா நம்ம சேஃபா நம்மளுக்கு தேவையான ரிசல்ட்டையும் நம்மளால பார்க்க முடியும். ஓகே இதெல்லாம் சொல்லிட்டீங்க, நானும் ஏதோ ஃபாலோ பண்றேன், பட் எனக்கு ஃபேட்டி லிவர் இருக்குன்னு என் ரிப்போர்ட் சொல்லலை, ஆனா எனக்கு தொப்பை இருக்கு அப்படின்றப்போ ஒரே ஒரு தடவை அப்டாமினல் ஸ்கேன் எடுத்து பாருங்க, உங்களுக்கு ஃபேட்டி லிவர் இருக்குன்னா அதுல தெரிஞ்சிடும். அதுவும் இல்லை ஆனா எனக்கு தொப்பை இருக்கு அப்படின்னா தாராளமா உங்களோட லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் மூலியமா அதை சரி பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா, தேவையான அளவு தண்ணி குடிக்கணும். உங்க பாடிக்கு எவ்வளவு ஹைட் இருக்கீங்க, எவ்வளவு வெயிட் இருக்கணும், நீங்க எவ்வளவு வெயிட் இருக்கீங்க அதெல்லாம் வச்சு ஒரு கணிப்பு. மினிமம் 8 cups ஆஃப் வாட்டர் பர் டே நீங்க குடிச்சிட்டு அதுக்கு மீறி உங்களால எவ்வளவு தண்ணி குடிக்க முடியுமோ அதை நீங்க குடிக்கணும். நல்ல டைஜஷனுக்கு ஹெல்ப் பண்ணும். ரெண்டாவது விஷயம் பாத்தீங்கன்னா, உங்க லைஃப் ஸ்டைல்ல கம்ப்ளீட்லி லோ கார்புக்கு மாறணும். லோ கார்ப் எடுத்துக்கிட்டு நான் சொன்ன மாதிரி அந்த இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் மூலியமா 2 வேளை சாப்பிட்டு பாருங்க, நல்ல வெயிட் லாஸ் ஆக ஆரம்பிக்கும். ஒரே வாரத்துல கல்லு மாதிரி ஃபீல் ஆகுற உங்க தொப்பை ஒரு லூசன் ஆகுறது நல்லா தெரியும். ஒரு மாசத்துல மினிமம் ஒரு 5 kg குறைஞ்சிங்கன்னா நல்ல ஃபேட்டா உங்க வயிறு வந்து உள்ளார போகிறது உங்களால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ எப்போ நீங்க ஐடில் வெயிட்டுக்கு வரீங்களோ அப்போ கம்ப்ளீட்லி ஃபிளாட் ஆயிடும் உங்களோட தொப்பை. அப்போ கூட சில பேருக்குலாம் பாத்தீங்கன்னா அந்த பிஃபோர் பிரெக்னன்சி இருக்கிற ஒரு லைட்டா ஒரு குட்டி தொப்பை இருந்துட்டு இருந்துச்சு, அது அப்படியே நிக்குது அப்படின்னா சின்ன சின்ன எக்ஸசைஸ், அப்டாமினல் ப்ரெஷர் கொடுக்குற மாதிரி ஒரு சின்ன சின்ன எக்ஸசைஸ் வந்து ஏர்லி மார்னிங்ல எம்டி ஸ்டமக்ல நீங்க பண்ண ஆரம்பிங்க. அதுவும் உங்களுக்கு சூப்பரா ஹெல்ப் பண்ணும். மீண்டும் வேற ஒரு பதிவுல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.